வருஷங்களாக நம்ம ரொம்ப அழிஞ்சிச்சு. நம்மளுக்கு வந்து பவர்லூம் வந்ததுக்கப்புறம் மேனுவலாக பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஹியூமன் மேட்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சி மிஷின் மேட்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால இதில் நிறைய பீப்புள்ஸ் அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் தறியில் வந்தவங்க எல்லாம் இன்றைக்கி ரொம்ப அடிபட்டு அதோட கலையே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ திரும்பியும் கைத்தறி ஆடைகள் வந்து ரொம்ப மார்க்கெட்குள்ளே எல்லோரும் விரும்புகிற மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி வந்து விற்பனை பண்ணுறது, என்ன மாதிரி புது டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஹேண்ட்லூம் வீவிங்கில் சாரீஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வரலாம். ஹேண்ட்லூம் வீவிங் வந்து எத்தனை மக்கள் இப்போ விவசாயம் எப்படி நம்ம நாட்டுக்கு பேக் போனாக இருக்கோ அதுக்கு அடுத்தது வந்து கைத்தறி தான் ரொம்ப வந்து நம்ம நாட்டில் ரொம்ப பண்ணுற ஒரு தொழில். அந்த தொழிலில் இருக்கிற மக்கள் வந்து ஃபினான்ஷியல் காரணமாக அவங்களோட அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸை இந்த தொழிலேருந்து வேறு ஐடிக்கோ மற்ற செக்டர்ஸ்க்கோ வைக்கிறதுனால இந்த தொழிலை வந்து அவங்கவுங்க சொந்த குடும்பத்தினரே கற்றுக்க முடியாமல் வேறு ஒரு தொழிலுக்கு போகிறதுனால இதோட கலை அழிஞ்சு போகுது. இது எப்படி வந்து திரும்பியும் மக்களுக்குள்ள கைத்தறி ஆடைகளை வந்து பயன்படுத்த முதல்ல இதோட டிமாண்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான், இதோட தேவைகளை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் மனுஷங்க வந்து மறுபடியும் இதோட மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க மறுபடியும் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. இது அதிகமாக புழக்கத்துக்கு வரணும். எப்போ ஒரு விஷயம் வந்து அழிஞ்சு போகுதோ அதை வந்து நம்ம திருப்பியும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அந்த ஒரு தேவையை நம்ம மக்களுக்குள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் அதில் அதிகமான உற்பத்தியை வந்து செய்ய முடியும். அதில் கலைஞர்கள் இருந்த மற்ற கலைஞர்களையும் அதில் உருவாக்கி கொண்டு வர முடியும். ஸோ கைத்தறி ஆடைகளை வந்து ரொம்ப நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து எக்ஸிபிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த கலையை அழியாமல் காப்பாற்ற முடியும். இங்கே நான் வந்து கைத்தறி ஆடைகள் பற்றி கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ப்ளஸ் நம்ம எலக்ட்ரானிக் ஜக்கார்ட்லேயும் நம்ம வந்து இங்கே கற்றுத்தராங்க. நம்ம வந்து இந்த கைத்தறி ஆடைகளில் கம்ப்யூட்டர் மூலயமா நம்ம டிசைன் பண்ணி ஜக்கார்ட் டிசைன்ஸ் மூலயமா நம்ம கைத்தறி ஆடைகளை கொண்டு வர முடியும். அது எப்படி நம்ம வந்து கம்ப்யூட்டர் இன்றைக்கி இருக்கிற ஏஐ டெக்னாலஜிஸ் எல்லாம் வச்சு எப்படி நம்ம ஒரு டிசைன்ஸ் வந்து சாஃப்ட்வேரில் பண்ண முடியும். புட்டாஸோ சாரியில் இருக்கிற பல்லு டிசைன்ஸு, புட்டா டிசைன்ஸு ப்ளஸ் பார்டர் டிசைன்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து சாஃப்ட்வேரில் நம்ம வந்து டிசைன் பண்ணி அதை வந்து இன்றைக்கி எலக்ட்ரானிக் ஜக்கார்டுன்ற ஒரு மிஷினில் வந்து நம்ம ஃபீட் பண்ணி அதை வந்து சாரியில் வீவ் பண்ணுறோம். அதுவுமே ஹேண்ட்லூமில் தான். ஸோ அதை வந்து இப்போ நான் பட்டு சாரீங்கெல்லாம் நம்ம வந்து காஞ்சிபுரத்தில் வாங்குற மாதிரி நம்மளே அந்த மாதிரி டிசைன்ஸை போட்டு வீவ் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணலாம். மிஷின் இப்போ கையில் தயாரிக்கும் போது அது நம்மளோட ஹியூமனோட ஃபீல்ஸ் அதில் இருக்குங்க. ஹியூமனோட டச் அண்ட் ஃபீல் நம்ம வந்து அதில் பண்ணுவோம். அதே மிஷின்றப்போ ஆல்ரெடி செட் ப்ரோக்ராம்ஸ் தான். ஒரு தடவை நம்ம இந்த ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டா எத்தனை சாரீஸ்னாலும் அதே டிசைன் அதே பிரிண்ட் அந்த மாதிரி தான் கொண்டு வர முடியும். பட் அதே ஹியூமனில் பண்ணும்போது ஒரு சாரியுமே ஒரு யூனிக்காக வெளியில் வரும். ஒரு சாரீ நம்ம ஒருத்தர் நெஞ்சு முடிஞ்சோன்னா அடுத்த சாரீ போகும்போது அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் டிசைன்ஸ் நம்ம மாற்றணுமோ சின்ன சின்ன டிசைன்ஸ்லேருந்து பெரிய டிசைன் வரைக்கும் கையில் நெய்யும் போது என்ன மாற்றங்கள் வேணாலும் அந்த ஹியூமன்ஸ் கொண்டு வர முடியும். மெஷின்ஸ்ன்றப்போ பல்க் ப்ரொடக்ஷன் ஒரே டிசைன் ரிப்பீட்டபிளாக கொண்டு வர முடியும். அதில் நம்மளுக்கு இருக்க ஒரு ப்ளஸ் என்னென்னா டைம் கன்சியூமிங். சீக்கிரம் வந்து இங்கே வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம 2 சாரீ நெய்கிறோன்னா அங்கே ஒரே நாளில் 10 சாரீ 15 சாரீ பவர்லூமில் பண்ண முடியுது. பட் ஆனால் நம்மளுக்கு அந்த ஃபீலும் அந்த புடவையை வந்து நம்ம உடுத்தும் போது இருக்கிற ஃபீல் ஹேண்ட்லூமில் கிடைக்கிற அளவுக்கு பவர்லூமில் நம்மளுக்கு கிடைக்காது. அது இல்லாமல் ஒரே மாதிரி பேட்டர்னாக இருக்கும். இதில் வந்து அப்படி கிடையாது. ரொம்ப யூனிக்காக நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து சில்க் வில்லேஜோடைய பவுண்டர். இப்போ நாங்கள் சில்க் வில்லேஜ் என்ன செய்யுதுன்னா நிறைய உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் நாங்கள் இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறோம். இதனால் ஸ்பெஷல் ஸ்கீம் அது மாதிரி எங்களுக்கு டபிள்யூஎஸ்சிலேருந்து பயங்கரமான சப்போர்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் எங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டு, சேலம் சென்ட்ரல் போர்டு பயங்கரமான சப்போர்ட்டு. அவங்களுடைய சப்போர்ட் பண்ணாலே எங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பிரமிப்பாக இருக்குது. எங்களுக்கு என்னென்னா நிறைய படித்த எம்எஸ்சி டெக்னாலஜி பெரிய படித்தவங்களாம் வர்றது எனக்கு பயங்கர வியப்பாக இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 90% மானியம்லாம் கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அவங்கள மறக்க முடியாது. அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி சேலம் டபிள்யூஎஸ்சி அவங்களுக்கு எங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து புது முயற்சி என்னென்னா இந்த இன்ஸ்டியூட்டை வந்து ஒரு ஐஐடிக்கு ஈக்குவலாக நம்ம வந்து
ஏஐலாம் நாங்கள் வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். அது எங்களுக்கு பெரிய ஐடியில் வேலை பார்க்குறவங்களாம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்கே நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. அதுவே எங்களுக்கு பிரமிப்பாக இருக்குது. நிறைய எப்படின்னா இவங்களை நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான லிங்க்லாம் வந்து எங்களுக்கு நாங்களே ட்ரைனிங் கொடுத்து 13 ஏக்கரில் மிக பிரமாண்டமான ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிலேருந்து மேனுஃபேக்சர்லேருந்து நேச்சுரல் டைலேருந்து நாங்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வரோம். ஒரே குறையில் கொண்டு வரோம். எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் ஒரு எக்ஸ்போர்ட் கான்டாக்ட்டு அதே மாதிரி ஒரு தொழிலதிபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது.